guys, welcome back to our channel. வாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் லென்த் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. வெளியே எங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பல்லில் பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. ரூட் கனல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காக போய் இந்த சிட்டிங்கில் வந்து மறுபடியும் ரூட் கனல் பண்ணுறாங்களா இல்லை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ அதனால் போய் பார்த்துட்டு மாமாவுக்கு ஒரு செக்கப் பண்ணணும். ஸோ அதையும் வந்து செக்கப் பண்ணிவிட்டு வந்துடலான்னு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து நிறைய ட்ராவலிங் இதெல்லாம் இருக்கும். தென் வந்து கடைகளுக்கெல்லாம் போவோம். அதையும் வந்து காட்டுறோம் பாருங்கள். நம்மளோட சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோஸை சென்ட் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்லு வலி வண்டி வருது. ஓடியா இந்த பக்கம் ஓடியா. கைஸ் கிளம்பிட்டோம் நாங்கள். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏதோ இந்த வெயிலுக்கு வந்து வேப்ப மரம் இருக்கிறனால வந்து தப்பிச்சிட்ருக்குறோம். நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும்போது வேப்ப மரம் வந்து கருவேப்பிலை செடி வளர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த வேப்ப மரம் தான் இந்த வீட்டோட அடையாளம்ன்ற மாதிரி மாறிடுச்சு. அவ்வளோ பெருசாகிடுச்சு இந்த வேப்ப மரம். செப்பல் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டீங்களா? அட பாவிங்களா. இந்தா குட்டி செப்பல் போடு. சரி ஓகே, நான் வச்சுக்கிட்டா. அவன் முன்னாடியே உட்காந்துட்டோம். நான் மெயின் ரோட் போய் எடுத்துக்கிறேன். போமா கைஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். டோம் 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 போயிட்டுருக்கோம். ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்து வந்தாச்சு. இது எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை தான், கோயம்புத்தூரில். ஸோ நான் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து ஒரு 2-3 டைம் அந்த மாதிரி வந்துட்டேன். இப்போ வந்து உள்ளே போயிட்டு வண்டி ஒரு பக்கம் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகலாம். ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. உள்ளே போயிட்டு நீ வந்து நேம் இதெல்லாமே எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து லைன் என்ன பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகணும். எந்த நம்பருக்கு போக சொல்கிறாங்களோ அந்த நம்பருக்கு போகணும். இந்த கோலம்லாம் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கோலம் பார்த்தோன்னே என்னடா இது இப்படி வரைஞ்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, நேச்சுரலாக இருந்துச்சு, ரொம்ப நீட்டாக இருந்தது அந்த கோலத்தை. சரி அப்படியே வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ விளையாடுறதுக்கெலாம் குழந்தைங்களுக்கு அங்கே இடம் இருக்குது. அங்கே போனோன்னா ஜிஷ்ணு வந்து அந்த ஃபாரினில் வச்சுருக்கிற மாதிரி இதில் வந்து ஸ்கேன் பண்ணி நம்பர் டயல் பண்ணால் என்ன வேணுமோ அது வந்து ஃப்ரெண்டில் வந்து விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி என்ன நம்பரோ அந்த நம்பர் வந்து பே பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஜிஷ்ணு வந்து அதை பார்த்துட்டு ஒரே ஆசையாக கேட்டுட்டு இருந்தான். அம்மா இதுன்னு சொல்லி கேட்டிருந்தான். நானும் வந்து ஓப்பன் ஆகலை, எனக்கு பண்ண தெரியாது குட்டி, அப்பா வரட்டும், அப்பா வந்தால் தான் ஓப்பன் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அவரும் வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஜிஷ்ணு எனக்கு வழியோ உனக்கு வழியா? மாமாவுக்கும் பல்லு வலின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ மாமாவுக்கும் வந்து எக்ஸ்ரே எடுக்கிற கூட்டிகிட்டு போனாங்க. பல்லில் வந்து எந்த இடத்துல வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதை பிடுங்கணுமா இல்லை வந்து வேறு சிகிச்சை பண்ணணுமான்னு பார்க்கணுன்றதுக்காக எக்ஸ்ரே எடுக்க போயிட்டாங்க. எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மணி 2 ஆயிடுச்சு. எல்லாருமே டாக்டர்ஸ் எல்லாம் லஞ்சுக்கு போயிட்டாங்க. சரி நம்மளும் போய் ஜிஷ்ணுவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே சாப்பிட்டு ஜிஷ்ணுக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு அங்கேயே கேன்டீன் இருந்துச்சு ஹாஸ்பிட்டல்லையே. ஸோ அந்த கேன்டீன்லேயே சரி போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி டாக்டர்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து டேப்லெட்ஸ் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் வாங்க போயிட்டோம். டேப்லெட்ஸ் வாங்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து இதோட கன்யூட்டி வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் மாமாவும் வந்து ஜிஷ்ணு தூக்கிட்டாங்க. நானும் வந்து பேக்கெலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். ஜிஷ்ணுக்கு வந்து ஒரே தூக்கம், அப்படியே தூங்கிட்டேன். சரி அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
அப்படி கிளம்பிட்டோம். வந்து பார்த்தாச்சு. ஜிஷ்ணு தூங்கிட்டான். அப்படியே சரி கிளம்புவோன்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். மதியம் வந்து மணி 4 ஆச்சு. மதியம் இல்லை, ஈவினிங் மணி 4 ஆச்சு. கிளம்பி விட்டோம். போய் வண்டி எடுத்துட்டு வரியா? வண்டி சாவி கொடுல, நான் எடுத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து கன்னியூ வீடியோ எடுக்கலான்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து தூங்கிட்டோம். மாமாவுக்கு ரொம்ப பல்லு வலிக்குன்னு சொன்னாங்க. அதனால் வந்து எடுக்கல. அதனால் நேற்று விட்டுட்டு இன்றைக்கி வந்து எடுக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஆல்ரெடி ரூட் கனல் பண்ணதுனால போய் எனக்கு மறுபடியும் ஒரு சிட்டிங் வந்து ரூட் கனல் பண்ணாங்க. அது வந்து மரத்தூசி போட்டிருந்தனால நேற்று புஃப்னு வீங்கிடுச்சு. அதனாலையும் வந்து பேச முடியல. இன்னொன்று வந்து எனக்கு 2 பக்கமும் சொத்தப்பல் இருக்கனால இந்த சைடும் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ரூட் கனல் பண்ணி நெக்ஸ்ட் டைம் க்ளோஸ் பண்ணும்போது இது வந்து க்ளீன் பண்ண முடியாது. அதனால் இது வந்து ரூட் கனல் பண்ணிவிட்டு இது க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இது க்ளோஸ் பண்ணும்போது இதுக்கு ரூட் கனல் பண்ணிக்கலான்ற மாதிரி எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து மாமாவுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாமாவுக்குமே வந்து 2 பல்லு சொத்து பல் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல்லாகவே அதை வந்து அரிச்சிருச்சாம்மா. ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் அது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உள்ளே வந்து ரொம்ப உள்ளே போன மாதிரி இருக்குது. அதனால் அது எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏதோ இடுக்கி வச்சுலாம் எடுக்கணும். அது வந்து டைம் ஆகும். அதனால் வந்து இன்னொரு பல் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு பெயின் இருக்கும். இது வந்து பெயின் இருக்காது. அந்த பல்லை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ரூட் கனல் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அந்த பல்லுக்கு போய் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ அது வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா பல்லு பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் மாமாவுக்கும் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் மட்டும்தான் பண்ணாங்க. இன்னும் எதுவும் பண்ணல. க்ளீன் மட்டும்தான் பண்ணி விட்டுருக்காங்க. எதுவும் ரூட் கனல் மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து ஜூலை மந்த் வந்து 6ஆம் தேதி மாமாவுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 18ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 18ஆம் தேதி போனால் எனக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மாமாவுக்கு வந்து 6ஆம் தேதி போனால் ரூட் கனல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் சிட்டிங். அதில் வந்து ரூட் கனலுக்கு வந்து மொத்தம் 3 சிட்டிங்னு நினைக்கிறேன். ரூட் கனலுக்கு ஒரு பல்லு க்ளோஸ் பண்ணுறதுக்கு 3 சிட்டிங் இருக்கும். அதில் வந்து எனக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. நீ க்ளோஸ் மட்டும்தான். மாமாவுக்கு மட்டும்தான் இனி இருக்குது. மாமாவுக்கு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே. ஆனால் மாமாவுக்கு இன்னும் பல்லு வலி சரியாகலை. 3 நாளைக்கு தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டா தான் வந்து அது சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. பல்லு சுற்றி வந்து இகுரு வீங்கிடுச்சு. அது வந்து ஃபுல்லு ஸ்கின் வந்து வளர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இந்த இன்ஃபெக்ஷன் போகணுன்னா 3 நாளைக்கு தொடர்ந்து டேப்லெட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் டேப்லெட்ஸ் மட்டும் மாமாவுக்கு மட்டும் வாங்கியாச்சு. எனக்கு பெயின் இல்லை, பெயின் சுத்தமாக இல்லை. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நான் போனேன். எனக்கு வந்து அந்த ரூட் கனல் பண்ணதுலேருந்து பெயின் கிடையாது. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் செல்லக்குட்டீஸ். நெக்ஸ்ட் என்ன விலாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் பட்டன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் செல்லக்குட்டீஸ். டாடா, பை பாய்.